சொல்லுங்க எப்படி நடந்திருக்கு கோட்டு? ஹைலைட்டான மூவி. இது தளபதி சினிமாலே பெஸ்ட் சினிமானா இதை தான் இனிமேல் சொல்லுவாங்க. இனிமேல் கத்தி பிகிலு மெர்சல் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் எப்பவுமே. ஆனா எல்லாரும் வந்து ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, ஐபிஎல்ல படத்துக்கு அப்படின்னாங்க. இப்போ பார்த்துக்க இது வந்து பாருங்க 1000 கோடி கண்டிப்பாக அடிக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாம் படம் வரதுக்கு முன்னே எல்லாம் சொன்னாங்க. இனிமேல் பேசுவாங்க எல்லாமே. யுவன் சாங்ஸ்லாம் எப்படின்னா இருக்கேன் பயங்கரமான பிஜிஎம் மாத்திரம் பயங்கரமான பிஜிஎம்மும் அனிருத் கூட போட்டிருப்பாரு இல்லை தெரியாது அந்த மாதிரி பிஜிஎம். ஆனா ஆரம்பத்துல எல்லாரும் அனிருத்தே போட்டுக்கலாம்னு நினைச்சாங்க. அதெல்லாம் இப்போ தப்பா நினைப்பாங்க. யுவன் சங்கர் தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க கேரண்டியா. அந்த மாதிரி போட்டிருக்காரு. தளபதி வந்து 3 டைமென்ஷன்ல காட்டியிருக்காங்க. சின்ன தளபதியா இருக்காரு, இளைய தளபதியா இருக்காரு. எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க பார்த்தியா. அவங்களுக்கெல்லாம் செருப்படி தான். இந்த சினிமா பார்த்து விஜயை பார்த்ததுக்கப்புறம் செருப்படி மட்டும்தான். ஏன்னா அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தால் பார்த்துனே இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தார். ஐயா ஹைலைட்டான கேமியோ அவங்க தான். பயங்கரமான எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். பயம் முன்னாடி இருந்தால் சினிமா மொத்தத்துமே ரெஃபரன்ஸ் தான். ஹைலைட்டு இன்னொரு வாட்டி சின்ன வயசுலேருந்து விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். இன்ட்ரோடக்ஷனே அவர் தான். மாசான இன்ட்ரோடக்ஷன். ஒர்த்தா பயங்கரம் ஒர்த்து. 1000 கோடி கன்ஃபார்ம். ஆந்திராவில் இந்த மாதிரி ஃபேன் பேஸு. தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே வேற மாதிரி நான் இன்டர்வியூல கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்கேன். அவங்க இன்ஸ்டால எதுவுமே படம் மட்டும் போய் பார்த்துருவாங்க. இன்டர்வியூலாம் பார்த்துட்டு ஒரு ஐப் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த ஐப்பை 10 மடங்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. படம் அந்த மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. ஃபுல் தளபதி வாயால ஒரு சில டைலாக்ஸ் சூப்பரா வச்சிருக்காங்க. படம் பக்கா கமர்ஷியல் சூப்பரா இருக்கு. அவரோடதுதான் மாசினே. அங்க தியேட்டர் எல்லாமே ஃபுல் கிளாப்ஸ் தான். படத்தை மட்டும் பாருங்க. ஒரு சீன்லயுமே ட்விஸ்ட் இருக்கு, டர்ன்ஸ் இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. வர்த்து தான் ப்ரோ. பேசுறீங்களா? சொல்லுங்க எப்படி சூப்பரா இருக்குப்பா. படம் வேற லெவல். சூப்பர். தளபதி வெறியன். சூப்பர் செம. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்து கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஒர்த்து தான். நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். ஆனால் சில ட்விஸ்ட் இருக்குது, அதை பார்க்கலாம். மியூசிக் அப்புறம் பழிகிறாரு எல்லாம் பண்ணிக்கிறாரு. ஆனால் இருக்கு. யார் ட்ரோல் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கணும். அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க என்னன்னு. பார்க்கலாம். எல்லாம் வந்து பாருங்க. தரமாக இருக்கும். நல்லா பார்க்கலாம். 100 out of 100. படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு படம். ட்விஸ்ட்டு 3 கேரக்டர் 2 கேரக்டர் தான். அதில் வந்து டிஏஜி 3 கேரக்டர் காட்டுறாங்க. அவ்வளோதான். படம் நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். எஸ்கே வேற வந்து மூவி அட்டகாசனா பங்கமாக இருக்குண்ணா. நல்லா இருக்குப்பா. బాగున్నాయి బ్రో. సూపర్ గా ఉంది మూవీ. ఓకే బ్రో. యువన్ సాంగ్స్ బ్రో. ఫంటాస్టిక్ గా ఉన్నాయి బ్రో. యువన్ మ్యూజిక్ ఫంటాస్టిక్. ఒక్క నిమిషం కూడా బోర్ అనేది లేదు. బాగున్నాయి అంతా బ్రో. நல்லா இருக்குது ப்ரோ. கிளைமாக்ஸ் சரி வேற லெவல்ல இருக்குது ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ.